வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுவப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. நாள் 7, Day 7, Chapter 7, அத்தியாயம் 7. இதோடு கூட நமக்கு இந்த புஸ்தகத்திற்கான முழு முன்னுரையும் முடிவடைகிறது. இந்த டாபிக்கினுடைய அவசியம், இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அதனுடைய முக்கியத்துவம், நோக்கமில்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும், நோக்கமுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும், நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், நம்மை படைத்தவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும், அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரா, அதை எப்படி அறிந்து கொள்வது, பொதுவாக இந்த வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது, இந்த வாழ்க்கை குறித்து உலகத்தில் பல கணிப்புகள் இல்லையா, 7 ஜென்மங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதெல்லாம் உண்மையா? இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் என்றால் அதற்கு பிறகு ஒரு நித்தியம், ஒரு காலம் இருக்கிறதா? அப்படி என்றால் அதற்குள்ளே நான் பிரவேசிப்பதற்கு தகுதிகள் உண்டா? அங்கே நான் மகிமையை காண வேண்டுமென்றால், பலனை காண வேண்டுமென்றால் இந்த வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வாழ வேண்டும்? வாழ்க்கை என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார்? இவைகளை எல்லாம் நாம் இந்த முன்னுரையில், ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் இந்த பூமியில் எதற்காக இருக்கிறேன், வாட் ஆன் எர்த் am I here for என்ற காரியங்கள் நம்மை குறித்த விஷயம் அல்ல, இது தேவனை குறித்த விஷயம் என்றெல்லாம் நாம் இந்த முதல் பகுதியிலே பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு the last day of the introductory segment. There is reason for everything. ஒவ்வொன்றிற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு என்ற தலைப்பிலே நாம் இதை பார்க்க போகிறோம். In fact, this chapter will set you up for the remaining book, or it will give you the outline for the remaining segments, chapters of the book. இந்த புஸ்தகத்தினுடைய இன்னொரு 33 சாப்டர் இதை முடித்த பிறகு அதற்கு உரிய அந்த அவுட்லைன் நீங்கள் இதிலே பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆண்டவர் மனிதனுக்கு வைத்திருக்கிறதான 5 பொதுவான நோக்கங்களை முன்னுரையாக நான் இதிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவேன். ஸோ நாளையிலிருந்து அந்த முதல் நோக்கத்திற்குள்ள கடந்து போவோம். இந்த 5 நோக்கங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரே வேதாகமத்தில், அதை தத்ரூபமாக ரிக்வாரன் அவர்கள் அவருடைய புஸ்தகத்திலே எழுதி கொடுத்திருக்கிறாரே. இந்த 5 நோக்கத்தை நாம் அடுத்த 33 நாட்களில் முதல் 4 நோக்கங்களை 7 days for each of the purpose பார்க்க போகிறோம். பிறகு கடைசியாக உள்ளதான நோக்கத்தை 5 நாட்களிலே நாம் முடிக்க போகிறோம். So it will be 40 days in total. சரியா? So you kind of know where we are going. நாம் எங்கே போகிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவைகளை சொல்லுகிறேன். இந்த சாப்டருடைய தலைப்பு, there is reason for everything. ஒவ்வொன்றிற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. ரோமர் 11 அதிகாரம் 36 வசனத்தில்
எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, எல்லாம் அவருடைய வல்லமையினால் இருக்கின்றது, யாவும் அவருடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. Everything comes from God alone. Everything lives, exists by His power, and everything is for His glory and for His glory alone. எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, எல்லாம் அவருடைய வல்லமையினாலே இருக்கின்றது, யாவும் அவருடைய மகிமைக்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 11:36 நாம் அதில் இருக்கிற காரியத்தை நாம் கேட்டோம். நீதிமொழிகள் 16:4, Proverbs 16:4, தேவன் சகலத்தையும் தமக்கென்று உண்டாக்கினார். The Lord has made everything for His own purpose. தேவன் சகலத்தையும் தமக்கென்று உண்டாக்கினார். The key phrase that we must remember in this chapter is, it's all for Him. எல்லாம் அவருக்கே, எல்லாம் அவருக்கே. இந்த பிரபஞ்சத்தின் இறுதி இலக்கு, the ultimate goal of the universe is to show the glory of God, is to display the glory of God. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துதலாகும். நீங்கள் உட்பட, including you, இருப்பவை அனைத்தும் இருப்பதற்கு காரணம் இதுவே. The glory of God is the reason for everything that exists, including you. God made it all for His glory. Without God's glory, there would be nothing. இருப்பவை அனைத்தும் இருப்பதற்கு காரணம் இதுவே. எல்லாவற்றையும் தேவன் தமது மகிமைக்காக உண்டாக்கினார். சரி, இந்த தேவனுடைய மகிமை என்றால் என்ன? What is the glory of God? Where is the glory of God? அவருடைய மகிமை என்றால் என்ன? அவருடைய மகிமை எங்கே இருக்கின்றது? What is the glory of God? அவருடைய மகிமை என்றால் என்ன? மகிமை, தேவனுடைய மகிமை என்பது அவருடைய தன்மை. It is who God is. அது அவருடைய சுபாவத்தின் சாரம்சம். It is the essence of His nature. அவருடைய முக்கியத்துவத்தின் அளவு. It is the weight of His importance. அவருடைய ஒளியின் பிரகாசம். The radiance of His splendor. அது அவருடைய வல்லமையின் வெளிப்பாடு. The demonstration of His power. தேவனுடைய மகிமை என்பது அவருடைய பிரசன்னத்தின் சூழ்நிலை. The glory of God is the atmosphere of His presence. And where is this glory of God? இந்த தேவனுடைய மகிமை எங்கே இருக்கிறது? அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் ஏதோ ஒரு வழியில் அவருடைய மகிமையை பிரதிபலிக்கின்றது. அதை நாம் எங்கும் காண்கின்றோம். Open your eyes and see everywhere. It is the glory of God. சிறிய உயிரணுவிலிருந்து பரந்த நட்சத்திர கூட்டம் வரை, from the smallest microscopic form of life to the vast Milky Way, the galaxies, everything displays the glory of God. சூரியனின் உதயமும் அஸ்தமனமும் நட்சத்திரங்களின் பிரகாசமும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. பெருங்காற்றும் காலங்களும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது. From sunsets and stars to storms and seasons, everything display the glory of God. It's everywhere, in everything. Just look around. Creation reveals our Creator's glory. படைப்பு படைத்தவரின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது,
வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது என்று. The heavens declare the glory of God என்று நாம் வாசிக்கிறோம். சரித்திரத்தில் throughout history God has revealed his glory to people in different settings. சரித்திரத்தில் தேவன் எப்படி அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார், எந்தெந்த சூழ்நிலைகளில் வெளிப்படுத்தினார் என்பதை சற்று வேகமாக அலசி பார்ப்போம். He revealed it first in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் அவர் அதை வெளிப்படுத்தினார், ஆதியாகமம் 3:8. பிறகு மோசேக்கு வெளிப்படுத்தினார், யாத்திராகமம் 33 18-23. அந்த 32, 33, 34 சம்பவம் அங்கே ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணும் என்று கேட்கிறார், யாத்திராகமம் 33. பிறகு அந்த கூடாரத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில், பிறகு தேவ ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். the Shekinah glory in the temple of Solomon. the மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், ஆமென், தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில். யாத்திராகமம் 40:33-38. 1 ராஜாக்கள் 7:51. 1 ராஜாக்கள் 8:10-13. just சில ரெஃபரன்சஸ். and now his glory is displayed through the church. எபேசியர் 2:21-22. எபேசியர் 3:10. 2 கொரிந்தியர் 4:6-7. மறுபடியும் சொல்லுகிறேன், இப்பொழுது அது சபை மூலமாய் வெளிப்பட வேண்டும். எபேசியர் 2:21-22. எபேசியர் 3:10. 2 கொரிந்தியர் 4:6-7. அது இயேசுவிலே வெளிப்பட்டது, த்ரூ ஜீசஸ். யோவான் 1:14. சரித்திரத்தில் எப்படி தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது, அது அந்த தன்மை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார்? பட்சிக்கிற அக்கினியாக, மேகமாக, இடியாக, புகையாக, பிரகாசமான வெளிச்சமாக. It was portrayed as a consuming fire, a cloud, thunder, smoke and a brilliant light. யாத்திராகம் 24:17. யாத்திராகம் 40:34. சங்கீதம் 29:1. ஏசாயா 6:3-4. ஏசாயா 60:1. லூக்கா 2:9 ஆகிய வசனங்களில் எப்படி தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் தேவையான வெளிச்சத்தை தேவனுடைய மகிமையே கொண்டு வரும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21-23 வாசிக்கிறோம். அங்கு சூரிய ஒளி தேவையில்லை, பரலோகத்தில் தேவையான வெளிச்சத்தை தேவனுடைய மகிமையே கொண்டு வருமாம். God's glory is seen, or it's best seen in Jesus Christ. தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவில் தான் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கின்றது. அவரே உலகத்தின் ஒளி, அவரே தேவனுடைய பிரகாச சுடர். Through Jesus we now know who God is like. நாம் இருளிலே இருக்க வேண்டிய அவசியமில்லை, அறியாமையிலே இருக்க வேண்டிய அவசியமில்லை, இக்னரன்ஸ்ல இருக்க வேண்டிய அவசியமில்லை. தேவன் யார் என்பதை நமக்கு, தேவனுடைய மகிமையை ஓரளவிற்கு அப்படி பார்ப்பதற்கு, ருசிப்பதற்கு இயேசுனுடைய வாழ்க்கை. குமாரன் தேவனுடைய மகிமையின் பிரகாசமாய் இருக்கின்றார் என்று எபிரேயர் 1:3, 2 கொரிந்தியர் 4:6 வாசிக்கிறோம். The Son is the radiance of God's glory. யோவான் 1:14, John 1:14. Jesus came to earth so we could fully understand his glory. நாம் தேவனுடைய மகிமையை முழுமையாக புரிந்து கொள்வதற்காக தான் இயேசு இப்பூமிக்கு வந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே ஜீவித்தார். நாம் அவருடைய மகிமையை கண்டோம். அது கிருபையும் சத்தியமும் நிறைந்த மகிமை. அவர் தேவனாய் இருப்பதால் தேவ மகிமையை இயற்கையாகவே பெற்றிருக்கின்றார். It is an inherent glory that shines out. It is his very nature. We cannot add anything to this glory.
just as it would be impossible for us to make the sun shine brighter. சூரியனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரகாசிக்க நம்மால் வைக்க முடியாதது போல தேவனுடைய மகிமையை நாம் கூட்ட முடியாது. ஆனால் we are expected to. We cannot increase the glory of God, but we are expected to when it comes to the glory of God. தேவனுடைய மகிமை என்று வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை அங்கீகரிக்க வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும், அதை ஆரவாரம் செய்து புகழ வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். அதற்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். We need to recognize His glory. We need to honor His glory. We need to declare His glory. We need to praise His glory. We need to reflect His glory. We need to live for His glory. 1 நாளாகமம் 16:24, சங்கீதம் 29:1, சங்கீதம் 66:2, சங்கீதம் 96:7, 2 கொரிந்தியர் 3:18. இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள அவர் தகுதியானவர். We need to give it to Him. We need to recognize His glory. We need to honor His glory. We need to declare His glory. We need to praise His glory. We need to reflect His glory. We need to live for His glory. And He deserves it. அதை அறிந்து கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், ஆரவாரம் செய்து புகழ வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். அதற்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மகிமைக்கு அவர் பாத்திரர். எல்லா கனத்தையும் அவருக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களும் கூட. அவர் அனைத்தையும் உண்டாக்கியபடியால் அவர் எல்லா மகிமைக்கும் உரியவர். வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 சொல்லுகிறது. Revelation 4:11 says, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். ஐ ரிப்பீட். வெளிப்படுத்தின விசேஷம் 4:11, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரராயிருக்கிறீர். ஏன்? ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். யூ ஆர் த கிரியேட்டர். இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள அவர் தகுதியானவர். எல்லா கனத்தையும் அவருக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்கள். அவர் அனைத்தையும் உண்டாக்கியபடியால் அவர் எல்லா மகிமைக்கும் உரியவர். கொடுமையான காரியத்தை கவனியுங்கள். இந்த என்டையர் யூனிவர்ஸ், இந்த முழு அண்ட சராசரத்தில் only 2 of God's creation failed to bring glory to Him. 2 காரியம் மட்டும்தான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் இருக்கின்றது. ஒன்று விழுந்து போன தூதர்கள் சாத்தான், மற்றொன்று மனிதர்கள். One, the fallen angels, they don't give glory to God, and then the human beings who are created in His image. All sin at its root. What is sin? It is failing to give God the glory. It is loving anything else above God. It is refusing to bring glory to God in prideful rebellion. பெருமை, முரண்டு பிடித்தல் என்ற காரியத்தினால மனிதன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க தவறுகிறான். தேவனை விட மற்ற எல்லா காரியத்தையும் அதிகம் அவன் நேசிக்க ஆரம்பித்து விட்டான். பாவம் செய்யும் பொழுது தேவ மகிமையற்று போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. All have sinned and have fallen short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3:23. In different ways, we have all lived our own glory, for our own glory and not God's glory. யாரும் முழுமையா தேவனை மகிமைப்படுத்தி விட்ட ஒரு சாட்சியோடு இல்லை. இதுதான் மனித குலத்தினுடைய பெரிய ஒரு சோக கதை, மனிதனுடைய ஒரு அவல நிலை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் இருக்கிறவன். None of us have given God the full glory He deserves from our lives. This is the big mistake that we can make. இதை நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு தவறு. மாறாக, on the other hand, for God's glory is the greatest achievement we can accomplish in our lives. நம்ம வாழ்க்கையில் highest point ஸ்கோர் பண்ணணுமா நித்தியத்திற்கு, keep giving God the glory. Keep giving God the glory.
இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இங்கிலீஷ் பைபிள்ல, திஸ் பீப்புள் ஹவ் ஐ ஃபார்ம்டு ஃபார் மை செல்ஃப், தே வில் டிக்ளேர் மை க்ளோரி. ஆண்டவர் மனுக்குலத்தை எதற்காக உண்டாக்கினாராம்? அவருடைய மகிமையை பறைசாற்றுவதற்கு, அவருடைய மகிமையை சொல்லுவதற்கு, பேசுவதற்கு, அனுபவிப்பதற்கு. இப்ப நெக்ஸ்ட் கேள்வி வருது, how can I bring glory to God? இது இவ்வளவு முக்கியம் என்றால் நான் எப்படி தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடும்? That sets you up nicely for the remainder of the book. இந்த கேள்வி, நான் எப்படி தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடும், how can I bring glory to God என்ற கேள்வியை நீங்கள் எழுப்புகிறீர்களே, அது நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் வரும். ஆண்டவர் வெளிப்படுத்தின, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பொதுவான வாழ்வின் நோக்கங்கள் பைபிள்ல இருக்கிறதே, அதை நாம் செய்வதனாலே தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவோம். எப்படி சொல்றீங்க? யோவான் 17ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல, ஜான் சாப்டர் 17 and verse 4, இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இயேசு சொல்றாரு, ஐ glorified you. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். I finished the work that you gave me to do. So how do you glorify God? தேவனை நீங்க எப்படி மகிமைப்படுத்துவீங்க? அவர் உங்களுக்காக வைத்த வேலையை, அவர் உங்களுக்காக கொடுத்த உத்தரவாதத்தை, அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற முகாந்திரத்தை அறிந்து செய்து முடிக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு பூமியிலே மகிமையை செலுத்துகிறீர்கள் என்ற காரியம் நடந்தேறும். ஆமேன். ஆமா, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். How do you glorify God, my friend? By fulfilling your life's purpose. You glorify God. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறாரே 2 தீமோத்தேயு 4:7-8. அது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். அவன் சொல்றான், நீர் எனக்கு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறீர், அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவரும் நம்மை மகிமைப்படுத்த விரும்புவார். பூமியிலே மகிமைப்படுத்தினேன், நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று இயேசு கேட்கிறார். 5ஆம் வசனத்துல, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, நித்தியத்தில் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார், பூமியிலே நாம் அவரை மகிமைப்படுத்தினார். If you glorify God on earth, God will glorify you in heaven. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். மிஷனரியாக போகிறான் ஆபிரகாம். வீட்டை விட்டு இனத்தை விட்டு போன்னு கர்த்தர் சொல்றாரு. அவன் புறப்பட்டு போக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். You fulfill God's purpose for your lives, He will honor you. But even you doing the will of God is to honor Him in the first place. Hallelujah. பிதாவே, நீர் கொடுத்ததை செய்து முடித்தேன், உம்மை மகிமைப்படுத்தினேன். நீங்களும் நானும் அப்படித்தான். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த வேலையை நான் செய்து முடித்து உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். சோ நீங்க இயேசுவுக்கு சீஷராய் இருப்பது, கனி கொடுப்பது பிதாவை மகிமைப்படுத்துகிற காரியம். You follow Jesus and become an ardent disciple of Him, you are glorifying the Father. You do the will of God in your life, you are glorifying the Father. You be fruitful in your life, you are glorifying the Father. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது
நீ பலுகி பெருகி, இல்லையா, மேற்கொண்டு கீழ்ப்படுத்தி நீ ஆண்டு கொள் என்று சொன்னார். பலுகி பெருகி, இல்ல, கீழ்ப்படுத்தி, be fruitful, multiply, subdue. அப்ப கனி நிறைந்தவனாய் இரு, பெருக்கமடை, ஓவர்கமராயிரு, உலக மாமிசம் பிசாசை ஜெயித்திரு, subdue, then you will have the glory. அதுதான் ஆண்டவருடைய இன்டென்ஷன். முதல்ல மனுஷனை படைக்கும் பொழுது when anything is doing what it is intended to do in the first place, when anything in creation fulfills its purpose, it brings glory to God. எந்த முகாந்திரத்திற்காக ஒரு காரியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை அந்த காரியம் செய்யும் பொழுது அங்கே ஒரு நிறைவு உண்டாகிறது, அதை உண்டாக்கினவருக்கு. Birds bring glory to God by flying, by chirping, by nesting and doing other bird-like activities as God intended. பறவை எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறது? பறப்பதன் மூலம், அந்த கூடு கட்டுவதன் மூலம், அந்த கிச்சன் சத்தம் போடு தெரியுமா, அந்த சத்தத்தை போடுவதன் மூலம் அந்த பறவைக்கென்றே இருக்கிற சில குணாதிசயங்களை அது செய்ய செய்ய தேவன் மகிமைப்படுகிறார். எதற்காக உண்டாக்கினாரோ அது நடக்கிறது. சின்ன எறும்பு அது கூட அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. God made ants to be ants, God made birds to be birds, and God made you to be you. And there is a purpose behind everything. அதன தலைப்பு இன்றைக்கு. ஒவ்வொன்றுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருகிறதா? அதை நான் நிறைவேற்றினால் நான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவேன். Now we fulfilling purpose is bringing glory to God. We want to discover that purpose is in it. இப்பொழுது இந்த மீதியான நேரத்தில் இன்றைக்கு ஆண்டவர் மனிதனுக்காக வைத்திருக்கிற 5 நோக்கங்களை நான் அறிமுகப்படுத்த போகிறேன். Here are the 5 purposes for which God created us. This is actually the outline of the rest of the book. Welcome to the purpose-driven life. 5 காரியங்கள் மனிதனை தேவன் உண்டாக்கியதற்கு முகாந்திரம் 5. எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்று நாம் சொன்னோமே. For everything there is a purpose என்று சொல்லி ஆரம்பித்தோமே. மனிதனை உண்டாக்கியதற்கு தேவன் வைத்திருக்கிற முகாந்திரம் என்ன? What is the purpose? தேவனுடைய முகாந்திரம் என்ன? Number 1, how do we bring glory to God, or what is the purpose of our life? If fulfilling the purpose of God is glorifying God, then how do we bring God glory? By doing these 5 purposes. நாம் தேவனுடைய நோக்கத்தை முகாந்திரத்தை செய்வதனால் தான் தேவனை மகிமைப்படுத்துவோம் என்றால், அந்த 5 முகாந்திரத்தை இப்பொழுது பார்க்கும் பொழுது அதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு இந்த 5 காரியத்தை அறிமுகப்படுத்த போகிறேன். We bring God glory by worshiping Him. The first purpose for creating man. எப்படி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்? முதலாவதாக தேவனை ஆராதிப்பதன் மூலம். இங்க பாருங்க, இந்த ஆராதனை என்ற காரியத்தை நாம் விரிவாக நாளை துவங்கி ஒரு 7 நாட்களுக்கு படிக்க போகிறோம். And you will be surprised. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆராதனை என்பதை நீங்கள் என்ன என்று நினைத்து இருந்தீர்களோ அதிலே பல எக்ஸிஸ்டிங் வியூக்கு சேலஞ்சிங் சில பியூட்டிஃபுல் தாட்ஸ் உங்களுக்கு வரும். so that you shift and change and understand what is true worship. உண்மையான ஆராதனை என்பது என்ன என்பதை குறித்து வேதத்தில் ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கிறது.
நான் ஆராதனைக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்றால் அந்த ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஆராதனை தேவனை மகிமைப்படுத்தும்? இந்த 5 காரியத்திலேயே தான் முதலாவது சொல்லுகிறோம் இல்லையா? worship is our first responsibility to God. இந்த பிரதான கற்பனை என்று நாம் வாசிக்கிறோமே, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய சாரம்சம் என்று இயேசு சொல்லுகிறதான காரியம் கவனியுங்கள். மத்தேயு 22, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். 36ஆம் வசனம், மேத்யூ 22. 37ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. Worship is our first responsibility to God. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் எதை வாசிக்கிறோம்? ஐசாயா சாப்டர் 43 and verse 7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி. அப்புறம் 21ஆம் வசனம் பாருங்க, அதே சாப்டர்ல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து, you are created for his glory. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு படைத்தார். மகிமைக்கென்று படைத்தார், அவரை மகிமைப்படுத்த படைத்தார். We are created for worship. இதை கவனிங்க. அடுத்த வசனம் 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், கடைசி சங்கீதம், கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. Let everything that has breath praise the Lord. அப்படின்னா என்ன அர்த்தம்? We exist for worship. நீங்க சுவாசம் விடுறதே, மூச்சு விடுறதே, நீங்க உயிரோடு இருக்கிறதே அவரை துதிக்கிறதுக்கு தாங்க. You are created for worship. You exist for worship. நோவா அந்த வெள்ளத்திலே அவனும் அவன் குடும்பமும் காக்கப்பட்ட பிறகு, அவன் வெளியில வந்த பிறகு செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் செலுத்தி ஒரு கட்டி அவருக்கு ஆராதனை செய்தார். Obviously he understood the purpose of his redemption, purpose of his existence. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலிருந்து, அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்திரத்திற்கு எதற்கு போகணும்? மோசே போய் என்ன சொல்லணும்? பார்வோன்கிட்ட, தேவ ஜனத்தை போக விடு, அவர் வனாந்திரத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கணும். The purpose of redemption is worship. The purpose of creation is worship. The purpose of existence is worship. படைப்பின் காரணம், நாம் ஜீவனோடு இருப்பதற்கான முகாந்திரம், நாம் மீட்கப்படுவதற்கான நோக்கம். எதற்கு எகிப்திலிருந்து விடுதலை? வனாந்திரத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன் நோவாவுக்கு அந்த பாதுகாப்பு? அவன் வந்தவுடனே முதல்ல அவன் கர்த்தரை ஆராதிக்கணும். Eternal destiny is also worship. நித்தியமாய் தேவனை ஆராதிக்கிறதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். We are created for worship. We exist for worship. We are redeemed for worship. Our eternal destiny is worship. படைக்கப்பட்டது ஆராதனைக்காக, நாம் ஜீவனோடு இருப்பது ஆராதனைக்காக, நாம் மீட்கப்பட்டது ஆராதனைக்காக. நம்முடைய நித்திய நிலை தேவனை ஆராதிப்பது.
Worship is far more than praising, singing and praying. பாடல் பாடுவது, துதிப்பது, ஜெபிப்பது என்பதை கடந்தது ஆராதனை என்பது. இட் இஸ் a lifestyle of enjoying God, loving God and giving ourselves to God. நாம் நம்முடைய வாழ்க்கை முறையே மாற்றிக்கொண்டு அவரிலே களி கூறுதலும், அவரிலே அன்பு கூறுதலும், அவருக்கு முழுமையாக அர்ப்பணிப்பதிலும் தான் உண்மையான ஆராதனை இருக்கிறது. The height of worship is surrender. ஆராதனையின் உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? டோட்டல் சரண்டர். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுங்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்துங்கள். ரோமர் 6:13. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:20. தேவன் நம்மை படைத்ததற்கான முதலாவது நோக்கம் ஆராதனை. வேறு யாருக்கும் கையெடுக்க கூடாது. தேவனுக்கு மட்டும் கையெடுக்கணும். அவர் அனுப்பின இயேசுக்கு மட்டும் கையெடுக்கணும். வேற யாருக்கும் ஆராதனை போகக்கூடாது. சொல்றது புரியுதா? That is worship in essence. But next 6 days இதை குறித்து விரிவாக முதலாவது நோக்கத்தை நாம் படித்து ஆராய போகிறோம், அறிய போகிறோம். முதலாவது we bring God glory by worshiping him. Number 2, we bring God glory by loving other believers. நாம் தேவனை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? மற்ற விசுவாசிகளிடம் அன்பு கூறுவதன் மூலம். முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுவது. மறுபடியும் வருவோமா? மத்தேயு 22 கிரேட் கமிஷன். எவ்வளவு அழகா இந்த 5 நோக்கங்கள் உட்கார்ந்து பாருங்க. மத்தேயு 22 முதலாம் கற்பனை என்று இயேசு சொல்லிவிட்டு, Matthew 22 சொல்லிவிட்டு, இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லிவிட்டு 38ஆம் வசனத்துல, அடுத்து 39ஆம் வசனத்துல இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. Love others as you love yourself. First you love God with all your heart, with all your mind. முதலாவது உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறு. அதற்கு பிறகு நீ உன் அன்பு கூறுகிறது போல உன்னுடைய அயலானிடத்திலே, பிறனிடத்துல நீ அன்பாயிரு. 2வது பர்பஸ், மற்ற விசுவாசிகளிடம் அன்பு கூறுவதன் மூலம், பிறரிடத்திலே அன்பு கூறுவதன் மூலம் we bring God glory by loving other believers. இங்கே பாருங்க, இயேசுவை நீங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோமாம். தேவனுடைய பிள்ளைகளாயிட்டா அந்த தேவனுடைய குடும்பம் ஒன்று இருக்கிறதே, அதில் நீங்கள் அங்கம் வைக்க வேண்டுமே. We are not just called to believe, we are called to belong as well. விசுவாசிக்க மட்டும் அழைக்கப்படவில்லை, அங்கம் வகிக்கவும் அழைக்கப்பட்டோம் தேவனுடைய குடும்பத்தில். 1 யோவான் 3:14, நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருவர் மீது ஒருவர் கொள்ளும் அன்பு நிரூபிக்கின்றது. ரோமர் 15:7, கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவன் அதில் மகிமைப்படுவார். Loving others, second purpose. Staying in fellowship with others, second purpose. சபை குடும்பத்திலே அங்கம் வகிப்பது, பிற விசுவாசிகளிடத்தில் அன்பு கூறுவது, ஒருவருக்கொரு உறவிலே சஞ்சரித்து இருப்பது. யோவான் 13, John chapter 13 verse 34 and 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது இயேசு சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.
நீங்க யோவான் 15:8 பார்த்தீங்கன்னா, எனக்கும் சீஷராக இருப்பீர்கள் சொல்ற இடத்துல பிதாவும் மகிமைப்படுவார் இருக்கு. அப்ப நீங்க ஒருவருக்கு ஒரு அன்பு கூர்ந்தால் இயேசுவுக்கு சீஷராக இருப்பீர்கள், பிதாவும் உங்களில் மகிமைப்படுவார். How do you glorify God? By worshiping Him. How do you glorify God? By loving other believers. Loving God and loving others. ரெண்டு நோக்கங்களை பிரீஃபா பார்த்திருக்கிறோம். அகைன் இந்த இரண்டாவது நோக்கத்தை 7 நாட்கள் ஆராய்ந்து படிக்க போகிறோம். You are just getting an introductory tidbits. சும்மா ஆரம்பத்தில் சில உங்களுக்கு அறிமுக வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். மூன்றாவது, the third purpose, or how do you bring glory to God? Thirdly, by becoming like Christ. நாம் இயேசுவை போல மாறுவதன் மூலம் we become more and more Christ-like. We become disciples. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய், மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கடைசி லாஸ்ட் Matthew 28, அதில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள், என்னை பின்பற்றுகிறவர்களாக்குங்கள். அப்ப மற்றவர்களை சீஷராக்கணும், இயேசுவை போல மாத்தணும். அப்ப அதுல பாருங்க, மூன்றாவது நோக்கம் வெளிப்படுகிறது. நீங்கள் இதை எபேசியர் 4:16 வாசிக்கலாம். ஆண்டவருடைய நோக்கம் அதிலே வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். எபேசியர் 4:16. ஆண்டவர் சபைக்கு 5 விதமான ஊழியங்களை எதற்காக கொடுத்தாராம்? அதிலே ஒரு முகாந்திரம் என்ன தெரியுமா? அந்த 5 விதமான ஊழியங்களை கொடுத்ததற்கு அவருடைய குமாரன் சாயலுக்கொப்பாக நாம் மக்களை மாற்றும்படி. கவனிங்க, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் இயேசுனுடைய சாயலுக்கொப்பாக மக்களை மாற்ற வேண்டும். நீங்கள் மாற வேண்டும், ஊழியம் செய்கிறவர்கள் மாற்ற வேண்டும், எல்லாரும் இயேசுவை போல மாற வேண்டும், குணத்துல மாறணும். become more and more Christ like. That is God's third purpose. Love God, love others and become more and more Christ like. மூணாவது, இயேசுவை போல கொஞ்சம் கொஞ்சம் மாறுங்க. பிரதான கட்டளையில இருக்கு. முதல் 2 காரியம் பிரதான கற்பனையில இருக்கு. First 2 things are in the great commandments. Now we have in the great commission the third thing. Think like Jesus, feel like Jesus, act like Jesus. நம்முடைய ஆத்துமா சிந்தனை இயேசுவை போல சிந்தித்தல், இயேசுவை போல உணர்தல், இயேசுவை போல தீர்மானித்தல். The soul faculty, the mind, the emotions and the will, அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் கிரைஸ்ட் லைக்னஸ். ரட்சிக்கப்படும் பொழுது தேவனுடைய குடும்பத்தில் பிள்ளைகளா பிறக்கிறோம். ஆனால் வளர்ந்து புத்திரர்களாக மெச்சுவர் ஆகணும். The more you become Christ like, the more the Father is glorified. Amen. நீங்கள் இயேசு போல மாற மாற தேவன் மகிமைப்படுவார். ரோமர் 8:29 அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி நம்மை முன் குறித்திருக்கிறாரா. 1 கொரிந்தியர் 3:18, எபேசியர் 4:11, ரோமர் 8:29 எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நாம் இயேசு போல மாறுவதன் மூலம் நாம் பிதாவை மகிமைப்படுத்துவோம். அவரை ஆராதிப்பதன் மூலம் அவரை மகிமைப்படுத்துவோம். மற்ற விசுவாசிகளை நேசிக்கிறதன் மூலம் அவரை மகிமைப்படுத்துவோம். நாலாவதாக, நம்பர் 4, we bring God glory by serving others with our gifts. அங்கம் வகிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களை நாம் அன்பு கூறுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு சேவை செய்தல். நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், அவைகளை வைத்து பிறரை கட்டுவதற்கு. Each of us are uniquely designed by God with talents, gifts and skills and abilities. நமக்கு திறமைகள், தாளந்துகள், வரங்கள், வல்லமைகள்
எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறாரே. வாழ்க்கையில நம்ம உக்ரானக்காரர்கள் இருக்கிறோமே, ட்ரஸ்ட் இல்லையா, நம்பி ஆண்டவர் கொடுத்தார்ல, வரங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் படிச்சோம்ல ஃபியூ டேஸ் பேக். இது எல்லாவற்றையும் நம்ம பிறரை கட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும். The way you are wired is not an accident. நீங்கள் உருவாக்கப்பட்ட விதம் ஒரு எதேச்சையான நடந்த ஒரு விபத்து அல்ல. தேவன் உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமா எவ்வளவு நேர்த்தியாக உண்டாக்கினார் என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பிறரை கட்டுவதற்கு எபேசியர் 4:16 ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே சரீரமாகிய சபை என்று பவுல் அடிக்கடி நிருபங்களில் எழுதுகிறார். The body analogy is used repeatedly by Paul in his writings. சரீரமாகிய சபை, ஒவ்வொரு அங்கம் இந்த சரீரத்தில் இருக்கிறது போல நம்ம எல்லாம் அங்கங்களாக இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் என்ற ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும். என்னுடைய இந்த கை இப்ப இந்த கைக்கு பிரயோஜனமா இருக்காது, ஆனா மற்ற கைக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த கைக்கு பிரயோஜனமா இருக்காது, ஆனா இந்த கைக்கு பிரயோஜனமா இருக்கும். என் கை என் முகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், என் கை என் கண்ணுக்கு பிரயோஜனமா இருக்கும், என் கை என் வாய்க்கு பிரயோஜனமா இருக்கும், என் கண்ணு என்னுடைய முழு சரீரத்திற்கும் பாதுகாப்பா இருக்கும். நான் ரோட்ல போகும்போது ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புக்கு உதவியாயிருக்க வேண்டும். அதுதான் அதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரோடு ஒருவர் கனெக்டட் ஆகி இருக்கும் பொழுது, எந்த பெற்றோருக்குமே பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருந்து ஒருவருக்கு உதவி செய்தால் எந்த பெற்றோருக்கும் ஒரு பூரிப்பு உண்டாகுமே. அதே போல தேவன் பரம தகப்பன் பிள்ளைகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாம் ஒன்றாய் இருக்கும் பொழுது, ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது அவர் அதிலே மகிமைப்படுகிறார். He takes glory. முதலாவது தேவனை அன்பு கூற வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இரண்டாவது பிறரை அன்பு கூற வேண்டும், அவர்களோடு கூட அங்கம் வகிக்க வேண்டும். மூன்றாவது அவரை போல இயேசுவை போல அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு போய் மாற வேண்டும். நாலாவது நம்ம கொடுக்கப்பட்ட வரங்கள் கிருபைகளை பிறரை கட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும். ஐந்தாவது ஃபைனல், இந்த முதல் 4 காரியத்தை அடுத்த 7 நாட்கள் பார்க்க போகிறோம். இந்த கடைசி காரியத்தை கடைசி 5 நாட்கள் பார்க்க போகிறோம். பிறருக்கு இயேசுவை பற்றி கூறுவதன் மூலம் பிதா மகிமைப்படுகிறார். We bring God glory by telling others about him. அவருடைய அன்போ அவருடைய நோக்கமோ ஒரு ரகசியமாக இருக்க தேவன் விரும்பவில்லை. மற்றவர்களுக்கு இயேசுவை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும், இந்த ரட்சிப்பின் செய்தியை சொல்ல வேண்டும், அவருடைய அன்புக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த 5 நோக்கத்திற்குள்ள பிறரையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்களே, அதுபோல நாம் பெற்ற இந்த நித்திய நம்பிக்கையை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4:15 தேவனுடைய கிருபை மேலும் மேலும் அநேகரை கிறிஸ்துவண்டை நடத்தும் போது தேவன் அதிகமாய் மகிமை அடைவார். அல்லேலூயா. நான் இப்ப என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் கேள்வி இல்லையா? இனிமேல் நீங்க உங்க வாழ்க்கையை பூமியில எதற்காக வாழ போறீங்க? What will we live for after hearing all these things? நீங்கள் இதற்காக பூமியிலே எப்படி வாழ போகிறீர்கள்? இனி rest of the life, வாழ்க்கையின் மீதியான பகுதி, live for the glory of God. But to do that, lot of change is required. Change in your priorities, change in your schedule, change in your relationships, and probably change in many more things. என்ன செய்ய போகிறீர்கள்? மீதியான வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழப்போகிறீர்களா? அவருடைய மகிமைக்காக வாழப்போகிறீர்களா? அப்படி நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகிறது. உங்களுடைய முன்னுரிமைகள், உங்களுடைய கால அட்டவணை, உங்களுடைய உறவுகள், என் வாழ்க்கையில பல காரியங்களிலே மாற்றம் தேவைப்படுகிறது. ரேடிக்கல் ஷிஃப்ட் தேவைப்படுகிறது. This includes choosing a difficult path than the easy one. எளிய ஒரு பாதையிலே போகிறதற்கு வாய்ப்பு இருக்கும், ஆனா அது தேவனுக்கு மகிமையா இருக்காது. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பாதை கடினமாக இருக்கும். எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? ஆமா, இயேசுவுக்கு அப்படித்தானே இருந்துச்சு. Even Jesus struggled with this. யோவான் 12 அதிகாரம்
You want to live for the glory of God. You want to live the way God intended you to live. You want to prepare for eternity. நித்தியத்திற்காக ஆயத்தப்படணுமா? தேவன் விரும்புகிற விதமாய் வாழணுமா? பிரியமானவர்களே, நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகிறது. சில நேரத்தில் ஈஸியான பாத்தை சூஸ் பண்ண முடியாது. மற்றவர்களைப் போல, உலகத்திலே உள்ளவர்களைப் போல சிலுவை பாதை வேண்டாம் என்று பேதுரு சொல்லுகிறான். இல்லை, சிலுவை பாதை தான் என்று இயேசு சொல்லுகிறார். நான் மட்டுமல்ல, நீங்களும் சிலுவையின் பாதை என்று சொன்னாரே. யோவான் 12:27-28. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, இயேசு சொல்லுகிறார். நான் என்ன சொல்லுவேன்? என் ஆத்துமா கலங்குது, நான் என்ன சொல்லுவேன்? ஒரு சாய்ஸ் இருக்கு எனக்கு. பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? I want to run away from this, Lord give me an escape path என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். வாவ்! அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. What joy for Jesus in the midst of pain. My soul has become troubled, and will I say, Father, save me from this hour. But for this purpose I came to this hour. Father, glorify thy name. அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட சத்தம் வானத்திலிருந்து உண்டாகட்டும். யோவான் 12:23 பாருங்க. வேதம் எப்படி சொல்லுகிறது? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. ஆக்சுவலா இயேசு சொல்ற வார்த்தையே. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை, சிலுவைக்கு போகிற வேளை வந்ததுன்னு சொல்லலையே, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளைன்னு சொன்னாரே. Jesus stood at this time at a fork type junction in the road. ஒரு இருவழி சந்தையிலே நிற்கிறது போல இயேசு நிற்கிறார். பிதாவின் சித்தம் நிறைவேற்ற போகிறேனா? பிதாவை மகிமைப்படுத்த போகிறேனா? அல்லது am I going to shrink and pray safe and live a self-centered life, a comfortable life? But we all know what Jesus did. இரத்த குழாய் வெடித்து, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம்னு சொல்ல, இரத்த குழாய் வெடித்து ரத்தம் வேர்வையாய் சிந்தியது. You will face the same choice, my friend. நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான ஒரு தெரிந்தெடுப்புக்குள்ள வர வேண்டும். 2 மரம் தோட்டத்தில், ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். Choose Adam. Adam chose the wrong tree. Jesus chose the right tree to be crucified. உங்களுடைய சொந்த நன்மைக்காக வாழ்வீர்களா? உங்களுடைய சொந்த சௌகரியத்திற்காக வாழ்வீர்களா? உங்கள் சொந்த இன்பத்திற்காக வாழ்வீர்களா? Will you live for your own goods, comfort and your pleasure? Or will you live the rest of your life for God's glory? மீதியான வாழ்க்கை எப்படி வாழப்போகிறீர்கள்? தீர்மானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேளைக்குள் வந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:25, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், அதை இழந்து விடுகிறவனோ அதை நித்திய காலமாய் பெற்றுக்கொள்வான். It's time to set things right. Who are you going to live for? Yourself or God? காரியத்தை நாம் உறுதி செய்ய வேண்டிய வேளைக்கு வந்து விட்டோம். உங்களுக்காக வாழப்போகிறீர்களா அல்லது தேவனுக்காக வாழப்போகிறீர்களா? தேவனுக்காக வாழ விரும்புகிறோம் பாஸ்டர், ஆனா முடியுமான்னு தெரியலையே. Don't worry, God will help you. 2 பேதுரு 1:3 2 பேதுரு 1:3
தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. Divine power has been given for godly living. பிலிப்பியர் 2:13 சொல்லுகிறது, விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற தேவன் என்று. 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்கிறார், எல்லாரை விட அதிகம் பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, தேவர் கிருபை என்று சொன்னார். God's grace will enable you. The enabling grace of God will come upon you. இந்த 5 நோக்கத்தை புரிந்தாகிவிட்டது. தீர்மானிக்க வேண்டிய வேலையும் வந்துவிட்டது. அடுத்த 4 வாரத்திற்கு முதல் 4 நோக்கத்தை ஆழ்ந்து படிக்க போகிறோம். 5வது நோக்கத்தை கடைசி 5 நாட்கள் படிக்க போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். இதுவரை இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுக்காமல் இருந்தால், இதுவரைக்கும் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் இருந்தால், இந்த தேவனுக்கு நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணிக்காமல் இருந்தால், இன்னமும் தெளிவாக ரட்சிப்பு என்ற காரியத்திற்குள்ளே வராமல் இருந்தால், remember, you are not an accident. There is a God who created you and you are made to last forever. நீங்கள் நிரந்தரமாக என்றென்றைக்கும் இருக்க அழைக்கப்பட்டீர்கள். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டீர்கள். Believe that you are not an accident. Believe that you are made to last forever. And believe that God has chosen you to have a relationship with His Son Jesus. நம்புங்க, நீங்கள் ஒரு விபத்து அல்ல. ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் உண்டாக்கி இருக்கிறார். உங்களை நித்திய காலமாய் இருக்கும்படி உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு நீங்கள் உறவு கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நம்புங்கள். நீங்க என்ன செய்திருந்தாலும் உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை தனித்தன்மையோடு படைத்தார். You are a masterpiece. Realize this. Until you realize that you are a masterpiece, you will always be a dummy piece. உங்களுடைய தம் பிரிண்ட், உங்களுடைய ஐ பிரிண்ட், உங்களுடைய வாய்ஸ் பிரிண்ட், இது எல்லாமே யூனிக் தெரியுமா? உலகத்தில் வேற யாருக்கும் இல்லை தெரியுமா? ஒரு ஃபேக்டரியில ஒரு மோல்டை வச்சு ஆண்டவர் உங்களை ப்ரொடியூஸ் பண்ணல தெரியுமா? உங்களை தனித்தன்மையோடு ஆண்டவர் படைத்தார் தெரியுமா? ஆதாம் ஏவாளை எப்படி உரு கொடுத்து படைத்தார், அதே போல ஒவ்வொருவரையும் படைத்தார் தெரியுமா? யூ ஆர் ஸ்பெஷல் ஃபார் காட். இதை நம்புங்க முதல்ல. ரெண்டாவது, நாட் only believe but receive. Receive Jesus into your life as your Savior and Lord. Receive His forgiveness for your sins. And receive His Spirit who will enable you to live His purpose. நீங்கள் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி கேளுங்கள். தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் விரும்புகிற வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. யோவான் 3:36 வாசிக்கிறேன். John 3:36 வாசிக்கிறேன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். கண்களை மூடுவோமா? இதுவரை இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுக்காதவர்கள், இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்க. இது 7வது நாள் பாடம். மற்றவர்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த புஸ்தகத்தை படிக்கிறீர்கள். இதுவரை தெளிவாக ரட்சிப்பின் அனுபவம் வரல, தேவனுடைய பிள்ளையா நானுங்கிற நிச்சயம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விசேஷமாக படைத்தார் என்றும், அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு கூட நீங்கள் உறவு கொள்ள படைத்தார் என்றும், நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதற்காக அவர் படைத்தார் என்றும் நம்புங்கள். அவருக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தை கொடுங்கள். நீங்கள் அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி அவரிடத்துல மன்னியும் என்று கேளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க அனுமதி கொடுங்கள். அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் வெற்றி வாழ்க்கை வாழுவதற்கு. கண்களை மூடுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே,
இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். சொல்லுங்க, அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி சொல்லுகிறேன். என் இருதய கதவை திறந்து கொடுக்கிறேன். என் உள்ளத்திலே வாரும். நான் செய்த பாவங்களை, தப்பிதங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, என் இரட்சகரே, நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசுவே, இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், என் வாயில டிக்ளேர் பண்றேன், இயேசுவே நீரே ஆண்டவர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், எனக்கு வாழ்வு கொடுக்க வாழ்வை இழந்த சிலுவையிலே மரித்த இயேசு. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசுவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்திருந்தால் ஒரு சபையில் நீங்கள் அங்கம் வகிக்க வேண்டும். ஒரு சபை குடும்பத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். If you sincerely said that prayer, congratulations, வாழ்த்துக்கள். Welcome to the family of God. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Now you are ready to discover and start living God's purpose for your life. இப்ப நீங்க தேவனுடைய நோக்கத்தை வாழுவதற்கு ஆயத்தப்பட்டு விட்டீர்கள். நாளையிலிருந்து நோக்கம் நிறைந்த வாழ்க்கை என்ற புஸ்தகத்தினுடைய 8வது சாப்டர்ல இருந்து உங்களுடைய நோக்கத்தை குறித்து படிக்க ஆரம்பிக்க போகிறீர்கள். But first things first, giving your heart to Jesus, which you did. Praise God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. See you tomorrow.